வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமது. எதையெல்லாம் பாஜக நடந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைச்சோ அது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள் பாஜக நினைத்தது தான் சட்டம், பாஜக வைத்தது தான் சட்டம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்களுடைய அரசாங்கம் நடந்து கொண்டு இருந்துச்சு. ரெண்டாவது, அந்த பப்ளிக் பர்செப்ஷனை மேனேஜ் பண்ணுறது, நரேட்டிவை மேனேஜ் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் பாஜக என்ன நினைக்கிறதோ, பாஜக தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செய்திகளாகவும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் எல்லா காலகட்டங்கள்லையும் எடுக்கப்பட்ட அந்த சர்வேஸில் பாஜகவுக்கு தான் முதலிடம். பிரதமர் நரேந்திர மோடியை தான் இந்தியா விரும்புகிறது. 2024 தேர்தலுக்கு முன்னாடி பேசும்போது ஒரு விஷயத்தை தொடர்ந்து பல அனலிஸ்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா, அதாவது இந்தியாவில் எடுத்திருக்கக்கூடிய, குறிப்பாக மூட் ஆஃப் த நேஷன் இந்தியா டுடே எடுத்திருக்கக்கூடிய எல்லா சர்வேஸில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய அந்த சீட்ஸ் அப்படின்றது 200க்கு கீழே வரவே இல்லை. அவங்க 200க்கு மேலே 300 அந்த ரேஞ்சில் தான் அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் இந்த 2024 தேர்தல் அதையெல்லாம் அடித்து தவிடு பொடி ஆக்கிருச்சு. பாஜக தான் ஆட்சியை அமைத்தது. ஆனால் மோடி எந்த அளவுக்கு பாப்புலராக இருந்தார் அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டது அப்படின்றது தான் 2024 தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது இந்தியா டுடேவுடைய இந்த ஆகஸ்ட் மாதம் எடுத்திருக்கக்கூடிய மூட் ஆஃப் த நேஷன் சர்வே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்வேயில் நரேந்திர மோடி ஹோல்ட் பண்ணுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் அவர் தான் இருக்கார். ஆனால் ராகுல் காந்தி முந்துகிறார், ராகுல் காந்தி கிட்ட நெருங்கி வந்துட்டே இருக்காரு அப்படின்றது ஒரு புது ஃபைண்டிங்காக இருக்கிறது. முதல் முறையாக அந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வேஸ் இதில் எல்லாமே காங்கிரஸுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது இப்போ அன்டவுட்டட்லி அதை இக்னோர் பண்ண முடியாத அளவுக்கு அது வளர்ந்து இருக்கிறது அப்படின்றது காமிக்குது. மீண்டும் வரலாறு வேறு விதமாக திரும்புகிறது அப்படின்ற அந்த இண்டிகேஷன் இந்த சர்வே கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோவில் இந்த சர்வே என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் இந்த சர்வேல பல விஷயங்கள் விவாதிக்கப்படாமல் இருந்திருக்கும். ஆகவே அந்த விஷயங்கள் என்ன இந்த சர்வேல சொல்லியிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கு முன்பு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அண்ட் ரிமைண்டர். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி நாம் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். அரசாங்க விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ, அரசியல் கட்சிகள் கொடுக்கின்ற விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள், உங்களை நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், நாம் பண்ணுற இந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ், ஸ்டோரிஸ், இன்டெப்த்தான ஸ்டோரிஸ், குறிப்பாக இந்த கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஹேமா கமிட்டி, வெளிவந்திருக்கக்கூடிய அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட், அது எப்படி ஒரு தாக்கத்தை தமிழக திரையுலகமோ அல்லது பாலிவுட்லேயோ ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் ரொம்ப கூர்ந்து நாம் அதை 2017லேருந்தே அதை ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், அதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் சமீபத்தில் டெல்லியில் நடந்த சுதந்திர தின விழாவில் ராகுல் காந்தியை கொண்டு போய் ஒரு பின் வரிசையில் உட்கார வச்சுருந்தாங்க. அந்த காட்சிகள்லாம் வெளியே வந்த உடனே ஒரு பெரிய அரசியலில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியது. 10 ஆண்டுகளாக ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனே கிடையாது. இப்போ முதல் முறையாக ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருக்கிறார் அப்படின்னும் போது அவரை மோடி அரசாங்கம் அவமானப்படுத்திட்டாங்க, கொண்டு போய் பின்னாடி உட்கார வச்சுருக்காங்க. எல்லா அமைச்சர்களும் முன்வரிசையில் உட்காரும்போது ராகுல் காந்திக்குடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட் மினிஸ்டருடைய ரேங்க்கு. அவரையும் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்ற அடிப்படையில் அவர் முன்வரிசையில் உட்கார வச்சுருக்கணும் அப்படின்னும் போது பாஜக அதை செய்யாமல் அவரை பின்னாடி உட்கார வச்சாங்க. அப்புறம் அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒலிம்பிக் சாம்பியன்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்றதால அவரை பின்னாடி உட்கார வச்சோம் அப்படின்ற ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, குழந்தைத்தனமான ஒரு விளக்கத்தை அரசாங்கம் கொடுத்தாங்க. பட் ராகுல் காந்தியை ஏன் கொண்டு போய் அவங்க பின்னாடி உட்கார வைக்கணும் அப்படின்னா, ராகுல் காந்தி எமர்ஜ் ஆயிட்டாரு ஒரு லீடராக. ராகுல் காந்தியை மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய கவனத்தை ராகுல் காந்தி ஈர்க்கிறார் அப்படின்றது தான் அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இந்தியா டுடே ஒவ்வொரு வருடமும் மூட் ஆஃப் த நேஷன் போல் அப்படின்ற ஒரு சர்வேவை இந்தியா முழுவதும் எடுப்பாங்க. அந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வே அப்படின்றது ஒரு வருஷத்தில் 2 முறை நடத்தப்படும். அந்த ரிசல்ட்ஸை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சர்வேல மோடி நம்பர் 1ஆக இருக்கிறார்,
அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மோடி மட்டும் இல்லை, ராகுல் காந்தி எமர்ஜ் ஆகிட்டே வராரு. மோடிக்கு அடுத்தது யார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது மக்கள் ராகுல் காந்தியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அந்த சர்வேவுடைய முடிவுகள். கடந்த ஆண்டு எடுத்த சர்வேல பார்த்தீங்கன்னா மோடியுடைய ரேட்டிங்ஸ் அப்படின்றது 50% கிராஸ் பண்ணியிருக்கோம். 50% மேற்பட்டவர்கள் பிரைம் மினிஸ்டராக மோடி தான் தொடர வேண்டும், அவர்தான் சரியான நபர் அப்படின்றத அடையாளம் காட்டுவாங்க. இப்போ அந்த ரேட்டிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. ராகுல் காந்தியுடைய ரேட்டிங்ஸ் கூடுகிறது. கடந்த ஆண்டு ராகுல் காந்தியுடைய ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13.8% இருந்திருக்கிறது அவருடைய அப்ரூவல் ரேட்டிங்ஸ் அப்படின்றது. அது இப்போ இந்த ஆண்டு எடுத்திருக்கக்கூடிய சர்வேல 22% நிற்கிறது. கிட்டத்தட்ட அதில் ஒரு பெரிய ஜம்ப் இருக்கிறது. அப்போ ராகுல் காந்தியுடைய நடவடிக்கைகள்லாம் மக்கள் கவனிக்கிறார்கள். ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக ராகுல் காந்தி செய்கின்ற எல்லா வேலைகள், ராகுல் காந்தி பேசுகின்ற விஷயங்கள், ராகுல் காந்தி எழுப்புகின்ற பிரச்சனைகள், இது எல்லாமே இன்னைக்கு மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஆகவே அவருடைய அப்ரூவல் ரேட்டிங்ஸ் அப்படின்றது கூடிக்கொண்டே போகிறது. அதே மாதிரி மோடி அரசாங்கத்தின் மீது இருந்த அந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, 2019 இரண்டாவது முறையாக மோடி பதவிக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட 71% இருந்துச்சு. இப்போ அந்த நம்பர்ஸ் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 41% வந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய டிராஸ்டிக் ஒரு டிக்ரீஸ் அப்படின்றது இருக்கிறது அப்படின்றது இந்த சர்வே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு சேலஞ்சராக, மோடிக்கு ஒரு சேலஞ்சராக, மோடிக்கு அடுத்தது யார், மோடி வெர்சஸ் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜகவினர் அந்த கேள்விகள்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்கல்ல, அதற்கெல்லாம் பதில் கொடுக்குற வகையில் மோடி வெர்சஸ் ராகுல் காந்தி அப்படின்னு வரும். இப்போ அடுத்தது மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படி இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும்போது, அப்போது இந்த இடத்துல ராகுல் காந்தி எமர்ஜ் ஆயிட்டாரு அப்படின்றது இந்த சர்வே முடிவுகள் அப்படின்றது பதிவு செய்கிறது. உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு வந்திருக்கக்கூடிய முதல் சர்வே, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஜூன் மாதத்துல வந்துச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 2 மாதத்துலேயே ராகுலுடைய ரேட்டிங்ஸ் 13%லேருந்து 22% வரைக்கும் ஏறி இருக்கிறது அப்படின்னும் போது, இனி வருகின்ற காலங்களில் இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குது. ராகுல் காந்தி நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணிடுவார். மோடிக்கும் ராகுலுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணிட்டு நம்பர் 1 கண்டெண்டராக ராகுல் காந்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுனால காங்கிரஸ் கட்சியினர் ரொம்ப உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த மாதிரி சர்வேஸ்லாம் வரும்போது பாஜகவினர் இந்த சர்வேயை பயங்கரமாக ஷேர் பண்ணுவாங்க. பெரிய அளவுக்கு அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இந்த சர்வேஸை கொண்டு போய் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த சர்வேயை அட்டைப்படத்திலேயே 2 பேருடைய படங்களும் போட்டிருக்கிறது. ஒரு பக்கம் மோடி படம், இன்னொரு பக்கம் ராகுல் படம் அப்படின்னும் போது அதை ஷேர் பண்ணுவதற்கான ஒரு மனம் இல்லாமல், அதை கண்டும் காணாமலும் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போது இந்த காங்கிரஸ் கட்சியுடைய ரிவைவல் அப்படின்ற ஒரு விஷயம் கடந்த சில ஆண்டுகளாக பேசிகிட்டே இருக்காங்க. ராகுல் காந்தி தலைவராக இருந்தார், அதுக்கப்புறம் தேர்தல் தோல்வி, அதுக்கப்புறம் அவர் தலைவர் பதவியிலேருந்து விலகிட்டார். அப்புறம் தலைவரே இல்லாமல் அந்த கட்சி சில காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக வந்தார். அப்போ யாரால் அந்த கட்சியை உயிர்ப்போடு வைத்துக்கொள்ள முடியும்? அந்த கட்சி ஒரு எலெக்ஷன் ஃபைட்டிங் மிஷினரியாக மாறுவதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுகிறது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது இருந்தது. இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக எமர்ஜ் ஆனதுக்கு பிறகு, ராகுல் காந்தியுடைய இமேஜில் ஒரு பெரிய மாற்றம் வந்ததுக்கு பிறகு, அந்த கட்சியுடைய ரிவைவலுக்கு ராகுல் காந்தி தான் மிகவும் சரியான ஒரு நபர் அப்படின்றத அந்த இஷ்யூவை இந்த சர்வேல சார்ட் அவுட் பண்ணியிருக்கு. 49% ராகுல் காந்தி தான் சரியான நபராக இருக்கிறார். சச்சின் பைலட் 7%, பிரியங்கா காந்தி 6%, மல்லிகார்ஜுன கார்கே 4%, பட் ராகுல் காந்திக்கு 49% பேர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஸோ குறிப்பாக ராகுல் காந்தியுடைய இமேஜ் அப்படின்றது இந்த கட்சிக்கும் அதே போல எதிர்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த ஒற்றுமைக்கும் ஒரு மிகவும் முக்கியமான ஃபேக்டராக இன்னைக்கு மாறி இருக்கிறது. அதே போல மத நல்லிணக்கம் இந்தியாவில் குறிப்பாக மோடியுடைய ஆட்சிக்கு கீழ் எப்படி இருக்கிறது அப்படின்றத அவங்க கேள்வியாக எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் அப்படின்றது மிக்ஸ்டாக தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 38% பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மத நல்லிணக்கம் இருக்குது அப்படின்றாங்க. 28% பேர் அது அதில் பாதாளத்துக்கு போயிருக்கிறது, டிட்டீரியரேட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. 25% பேர் அது அப்படியே தான் இருக்குது, பெரிய அளவுக்கு ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்றாங்க. அதே போல் ஒரு மிக முக்கியமான கேள்வி,
Is communal harmony in India has deteriorated. Who do you think so is responsible for it? ஸோ கம்யூனல் ஹார்மனி மத நல்லிணக்கம் இந்தியாவில் கொஞ்சம் டிக்ளைன் ஆனதுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 17% பேர் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம். ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இவங்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4% 2% அப்படி தான் இருக்குது. பட் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் முக்கியமான காரணம் அப்படின்றது தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 2022 எடுத்த போல்லையே வந்து ஒரு 20% வந்து பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23 எடுத்த சர்வேல ஒரு 26% பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரணம் அப்படின்றாங்க. February 2024 எடுத்த சர்வேல 31% பேர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் காரணம் அப்படின்றாங்க. அதே போல் இந்த வாட்டி அது ஒரு 17% மாறி இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி இந்த நாட்டில் மத நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவர்கள் மீது பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்றது இந்த சர்வே மூலமாக தெரிகிறது. ஸோ இந்த மாதிரி இந்த சர்வே வந்து பல முக்கியமான ஃபேக்டர்ஸ், பல முக்கியமான குறியீடுகளை இந்த சர்வே கோடிட்டு காண்பித்திருக்கிறது. அதில் முதன்மையானது காங்கிரஸுடைய ரிவைவல், காங்கிரஸுக்குள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி வருகிறது, ராகுல் காந்திக்கு அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது. அப்போ ராகுல் காந்தி பேசுகின்ற விஷயங்கள், ராகுல் காந்தி முன்னெடுக்குகின்ற அரசியல், இதெல்லாம் மக்களுடைய பார்வையை கவர்ந்திருக்கிறது அப்படின்னு வந்திருக்கக்கூடிய இந்த தகவல்லாம் வந்து காங்கிரஸுக்கும் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் ஒரு மிக முக்கியமான குறியீடாகவும் ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராகவும் இருக்கிறது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் ராகுல் காந்தியோடைய பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய சர்வேஸ், வருகின்ற அந்த 4 மாநில தேர்தல், 2 மாநிலத்துக்கு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் காங்கிரஸுடைய பெர்ஃபார்மன்ஸ், எதிர்க்கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸை வைத்து பார்க்க வேண்டும். அந்த பெர்ஃபார்மன்ஸ், எதிர்க்கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகிறது, அதே போல் பாஜக அந்த தேர்தல்களில் ஜெயிப்பதற்காக என்ன வேணும்னாலும் பண்ணுறதுக்கு எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்க. பட் அந்த தேர்தல்களில் தோல்வி அப்படின்றது ஏற்பட்டுச்சுன்னா அது பாஜக மீது என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.